வெல்கம் டு மை சேனல். இப்போ யாரை பற்றி பேச போகிறேன்னா இலா காயு. இப்போ ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, அதுக்கு மட்டும் கமெண்ட்டு ஆன் பண்ணி விட்ருப்பாங்க. ஒரு 5 நாளைக்கு முன்னாடி இந்த அம்மையார் வந்து டெய்லி இப்படி குடிச்சிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, அதுக்கு கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க, இதுக்கு கமெண்ட் ஆன் பண்ணி வைப்பாங்க. இதுலேயே இவங்களோட நடிப்பு ஆக்டிங் நீங்கள் புரிஞ்சுக்கோ. அதாவது இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இதெல்லாம் வந்து யார் கேட்டால் யார் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணான்னு எனக்கு தெரியல. மொத்தத்தில் சிந்திக்க வேண்டியது மக்கள் தான். எதை போட்டாலுமே ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அதாவது இந்த அம்மா வந்து இப்போ போட்டுக்குதுன்னா என்ன காரணம்னா, வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு வியூஸ் போகு, வருமானம் வரும். அதனால தான் இந்த அம்மா போட்டுக்குது. இது வந்து இவங்க வந்து பெருசாக நாட்டு பிரச்சனையை பற்றி ஒன்றும் பேசலை, இவங்க பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க. அப்புறம் இவங்க வந்து அவங்க அம்மா வீட்டில் இருக்கிறாங்களாம்மா. அது எப்படிங்க அன்றைக்கி குடிச்சிட்டு வீடியோ போடும்போது அவங்க வீட்டில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் இவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்களா? அவர் குடிச்சிட்டு சுற்றுறது இந்த அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். இதுவும் ஒரு கண்டென்ட் வீடியோ தான். இது ஏன் நான் திருப்பி சொல்கிறேன்னா, 5 நாள் வந்து இப்போ குடிச்சிட்டு ஃபுல்லாக வீடியோ போட்டிருந்தார். அதையும் இந்த அம்மா பார்த்துருக்கு. இந்த அம்மா வந்து கேள்வி கேட்டுக்கலாமில்ல. இந்த மாதிரி இப்போ ஒரு வீடியோ போட்டுக்கிறாங்க, உடம்பு சரியில்லை, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கும் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறாங்க. அப்போ குடிச்சிட்டு இப்படி வந்து வலைதளத்து உட்காந்து பேசியிருந்தா உடம்பு சரியில்லாமல் என்ன போகுது? கண்டிப்பாக இந்த அம்மாவுக்கு கண்டிப்பாக தெரியும். இதுவும் ஒரு கண்டென்ட் வீடியோ தான். அதாவது அன்னைக்கு குடிச்சிட்டு இந்த அம்மா வந்து வீடியோ போடும்போது, இந்த அம்மா தான் வீடியோ போடுது, எடுக்கிறதாருன்னா அவங்க ஹஸ்பண்டு, எங்கேன்னா இவங்க வீட்டில். அதுக்கப்புறம் இந்த அம்மா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களாட்டுக்குது. அப்போ அந்த வீடியோவுக்கு கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க, இந்த வீடியோ கமெண்ட் ஆன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நேற்று ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா ப்ராமிஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பார், அதுக்கு வந்து கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க, இதுக்கு கமெண்ட் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேயே இவங்களோட நடிப்பு ஆக்டிங் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ரெண்டாவது, சப்ஸ்கிரைபர் யாருங்க கேட்குறா? இவங்க குடும்ப பிரச்சனையவே எதுக்கு வலைதளத்தில் வந்து யார் கேட்குறாங்க எனக்கு தெரியல. மொத்தத்தில் இவங்கள மாதிரி ஆளுகளை நீங்கள் வளர விட்டுருக்கிறீங்க, வளர விட்டாச்சு, இனி ஒன்றும் பண்ண முடியும். இவங்க எந்த வீடியோவில் போய் பாருங்கள், இப்போ கூடி 21,000 பேர் பார்த்துருக்குறீங்க. என்ன இருக்குது இந்த வீடியோவில்? இவங்க குடிக்கிறாங்க, சண்டை பிடிக்கிறாங்க, இதுதான் இவங்க வீடியோ. இதை பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குது, பார்த்து ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அப்புறம் ஆறுதல் சொல்கிற மாதிரி நிறைய பேர் என்னாச்சுங்க யார் இவங்க ஃபேமிலி பற்றியெல்லாம் கேட்குறதுன்னு எனக்கு தெரியல. வலைதளத்தில் இவங்க முழுக்க வீடியோ போட்டு நல்ல வருமானம் பார்த்து பழகிட்டாங்க. வருமானம் கொட்டுது. மாதத்தில் பார்த்திங்கன்னா 21,000 26 வரைக்கும் இவங்களுக்கு மினிமம் 1 1.5 லட்ச ரூபா வருமானம் வரும். பார்க்குற மக்கள் தான் முட்டாளுங்க. இனி ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்க எந்த வீடியோவில் போட்டாலும் பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அப்புறம் இவர் கொஞ்ச நாள் நல்ல மாதத்தில் ஒரு நாள் இப்படியே நடக்குது, மாதத்தில் 10 நாள் இவங்க சண்டை வீடியோ தான் இருக்குது. அப்புறம் குடிச்சிட்டு கண்டபடி திட்டி வீடியோ போடுவார். அப்புறம் லைவில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசி லைவ் வீடியோ போடுற இந்த அம்மா ஏதாவது ஒன்று சொல்லுமா? கண்டிப்பாக ஒன்றும் சொல்லாது. அதை பார்த்து ரசித்து அதை வந்து வியூஸ் பார்த்து நல்ல வருமானம் பார்க்குறதுல இவங்க குறிக்கோளாக இருக்குது. மொத்தத்தில் இவங்க முழுக்க நடித்து கண்டென்ட் போட்டு வீடியோ வருமானம் பார்க்குறதுல இவங்கள மிஞ்சறக்கு இனி ஆளே கிடையாது. எத்தனையோ ஒரு ஃபேமிலி யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் போய் பாருங்கள். இந்த மாதிரியே வீடியோ போடுறாங்க, எந்த மாதிரி வீடியோ போடுறாங்க நீங்களே போய் பாருங்கள். நான் வந்து இவங்களை சொல்கிறனால நம்மளுக்கு எதிர்ப்பு தான் தவிர இவங்களுக்கு ஆதரவு கூடிகிட்டு இருக்குது. இவங்கள மாதிரி யூடியூப்பில் வலைதளத்தில் சண்டை பிடிச்சிட்டு வீடியோ பார்க்குறதுக்கு தான் இன்றைக்கி வந்து ஒரு கூட்டம் இருக்குது. அது இவங்கள வளர விட்டுட்டீங்க, இது ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அதாவது மொத்தத்தில் இவங்க 2 பேர் சேர்ந்து தான் பிளான் பண்ணி தான் கண்டென்ட் வீடியோ போட்டு வருமானம் பார்க்குறதுல குறியாக இருக்கிறாங்க. இந்த அம்மா வந்து இப்போ நியாயப்படுத்துகிறாங்க, இப்போ கமெண்ட் ஆன் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் அந்த வீடியோக்கு ஏன் கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க? அந்த வீடியோக்கு எதுக்கு கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கமெண்ட் ஆன் பண்ணி வச்சுருக்காங்க? சப்ஸ்கிரைபர் வந்து அமைதிப்படுத்துகிறாங்களாம். எந்த சப்ஸ்கிரைபர் கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல. மொத்தத்தில் இவங்க முழுக்க போடுறது ஒரு கண்டென்ட் வீடியோ தான், வருமானம் பார்க்குறதுல குறியாக இருக்குது. இப்போ வந்து 5 நாளுக்கு அப்புறம் வீடியோ போட்டுக்கிறாங்க. என்ன காரணம்னா, அது மெயினான சேனலில் இலா காயு சேனலில் போட்டுக்கிறாங்கன்னா என்ன காரணம்னா, அதில் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. அதில் வந்து எப்படி இருந்தாலும் வியூஸ் வரும். இப்போவே ஒரு 26 வியூஸ் போயிடுச்சு. இன்னும் மினிமம் 1 லட்சம் போயிடும். அவர் வந்து குடிச்சிட்டு வீடியோ போடுவார். அவர் எங்கேக்கிறான்னு தெரியலிங்களாமா. இந்த அம்மாவுக்கு எல்லாமே தெரியும், முழுக்க நடிப்பு.